அது போட்டா குடிக்கா போட்டா கொஞ்சம் அமைதியா இருங்க. தள்ளி விடுறாமனே, தள்ளி விடுறாம. ஆமா, வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்த தருணம் மதுரையில வந்து இறங்கணும்னே உங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்பு அளிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு வடக்குல எப்படி இருக்கும் சார்? கழகத்தின் நிறுவன தலைவர், மக்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியுடனும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியுடனும், அவர்கள் வழியில் இயக்கத்தை மிக வலிவோடும் புதுமையோடும் பொலிவாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அன்பு கூர்ந்த கருணை பார்வையால் இந்த வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாநகரில் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். தவிர அத்தனை பேருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐயா எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். ஐயா புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மே 4ஆம் தேதிக்கு பிறகு பதவி பிரமாணம் எடுப்பார். ஆமாம், வடக்கு தொகுதி இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 234 தொகுதியிலையும் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாளை முதலமைச்சர் சொன்னபடி 210 தொகுதிக்கு மேலே வென்றெடுப்போம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குறுதிகள் மக்களிடம் பேசப்படக்கூடிய அளவில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் இன்றைக்கி இந்த தேர்தலோட ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ பொதுவாக மக்கள் வாக்களிக்கும் பொழுது கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, கடந்த ஆட்சியும் இப்போ இந்த நடக்கிற ஆட்சியும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்க போக வழியில் புரட்சி தலைவர் தொடங்கி புரட்சி அம்மா அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய புரட்சி தமிழர் கடந்த 4 ஆண்டுகள் 3 வருடம் அவர் ஆட்சி செய்த பொழுது எவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் அப்படின்னு மக்கள் இன்றைக்கும் டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கடந்த தேர்தலில் 525 வாக்குறுதிகளை கொடுத்து அதில் ஒரு 12-13% நிறைவேற்ற முடிந்தது. மற்ற எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாக இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி தேதியில் மக்களுடைய ஒரே சாய்ஸ் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரே குரலாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. அது இந்த தேர்தலில் நிச்சயம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆமாம், எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சியிலே அவர் என்ன பண்ணார், திமுக எதற்கெடுத்தாலும் கவர்னரையே குறை சொல்லக்கூடிய சூழலில் இவர் அவருடைய தனி அதிகாரம் 162 ஆர்டிக்கிளை பயன்படுத்தி 7.5% உள்ளிட ஒதுக்கீடு மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தார். அதே மிகப்பெரிய சாதனை. இந்த வருடம் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த 7.5 10% உயர்த்தி நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வாக்குறுதியை. செவிலியர்களுக்கு பணி நியமனம் செய்து தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அவர். இன்னும் 2000 மினி கிளினிக், ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் மினி கிளினிக்கில் போட்டிட்டு மக்களை தேடி மருத்துவம் என்ற ஏமாற்று வேலையை செஞ்சுருந்தாங்க. அதனால் 2000 மினி கிளினிக் திரும்பவும் செயல்படும் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கிறார். இன்னும் பல்வேறு வாக்குறுதிகளை அவருக்கு பல இடங்களில் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வாக்குறுதி, தாய்மார்களாக இருக்கட்டும், மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில், தமிழ்நாட்டை வளப்படுத்தக்கூடிய வகையில் அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த வாக்குறுதிகள் பேசப்படும். அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மிகவும் 1 மாதம் தான் இருக்குது, மலரும். வடக்கு தொகுதியில பொறுத்த அளவுல ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் கேட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் அவங்க சர்ச்சை ஏற்படுத்து. இந்த சூழல்ல நீங்க களம் காண போறப்ப அங்க என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர மாதிரி வகுத்திருக்கீங்க? போட்டி எந்த அளவுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? வடக்கு தொகுதி சொல்றீங்களா? இல்லை, வடக்கு தொகுதி எங்கள் பொதுச் செயலில் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை போய் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலே நிச்சயமாக நான் ஜெயிக்க போகிறோம். திமுக என்னென்ன ஃபெயிலியர் எங்கெல்லாம் கைவிட்டாங்கன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வரிசையாக ஒவ்வொன்றும் பார்க்கலாம். அவங்க கொண்டு 2 தான் சொல்கிறாங்க. அவங்க நூலகம் சொல்கிறாங்க. அந்த நூலகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டின 6 மாதத்திலே செவரெல்லாம் கீறல் விழுந்து மழை பெய்யும் பொழுது அது எவ்வளவு ஒழுகி எவ்வளவு மோசமான நிலையில் இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கையடக்கத்தில் செல்ஃபோனில் வந்துருச்சு உலகமே கையில். அதனால் பெருசாக இல்லை. ஊருக்கு வெளியே இப்போ கொண்டு போய் ஒதுக்குப்புறத்தில் கொண்டு போய் தமிழோட பாரம்பரியம் அந்த ஜல்லிக்கட்டை கொண்டு போய் இன்றைக்கி ஒரு வணிகமயமாக்கக்கூடிய வகையில் அவங்க ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் அமைச்சிருக்கிறாங்க. இது 2 தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்லக்கூடிய டைடல் பார்க் எனக்கு தெரிஞ்சு தகர சீட்டு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்னும் வரவில்லை. கடந்த ஆட்சியில் 10 வருட ஆட்சியில் நீங்கள் எடுத்திங்கன்னா மதுரைக்கு மட்டும் 8000 கோடிக்கான திட்டங்கள். இன்றைக்கி நீங்கள் மதுரையில் பார்க்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதை கூட இப்போ கடந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொய்யாக அவருடைய இதாக சாதனையாக பொய்யாக போஸ்ட் ஒட்டியதெல்லாம் பார்த்து மக்கள் எள்ளி நகையாடினார்கள்.
இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க கட்டடங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ஐயா எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். தெப்பக்குளத்தில் தண்ணி நிறைந்திருக்குதுன்னா அது அவர்னால தான். வைகை டேமில் வந்து செக் டேம் கட்டி இன்னைக்கு தண்ணி ஓரளவுக்கு நம்ம தண்ணி கஷ்டம்லாம் குறைஞ்சி இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து புரட்சி எடப்பாடியோடது தான். முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை எடுத்துக்கங்க, அது அவருடைய ஆட்சியின் சாதனை. இப்போ திமுக வந்து அவங்க பாதியில் உள்ள ஆட்சியில் வந்தனால ரிப்பன் வெட்டி எடப்பாடியோடைய சாதனைகளை அவருடைய செயல்பாடு வகுத்த திட்டங்களை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி வச்சாங்களே தானே தவிர இதுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதிமுக ஆட்சியில் நடந்தது, மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அவர் வந்து இப்போ லீவ் போனால ஒன்று சொல்லுவார். எங்களுடைய அடுத்த கழக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர்ராஜர் அடுத்த ஃப்ளைட்டில் வர்றாரு. எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவார் அவர். ஆமாம், வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் கேட்டார், சொல்லிட்டேன். கழகத்தின் சாதனை, எடப்பாடியின் சாதனை நிச்சயமாக மக்கள் விரும்பி ஏற்று எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருக்கிறது. ஒரு டீ கடையில் போனால் கூட அங்கே டீ சாப்பிட்றவங்க கூட கேட்குறாங்க, அடுத்து ஏடிஎம் காட்சி தான் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க கேட்குறது எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இங்கே ஒன்று அங்கே ஒன்றாக எழக்கூடிய இந்த குரல் தான் வந்து ஒரு வெற்றியின் அடிநாதமாக இருக்கும். அதை வந்து கண்ணால் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே எல்லாரும் பல மாதிரி விவாதம் பண்ணப்பட்டது தான். 2 பேருக்கு தான் போட்டி, அதிமுகவா திமுகவா அப்படின்றத. திமுகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தனால திமுக அதை செஞ்சிருமோன்னு செஞ்சு பார்த்தாங்க. அவங்க ஒரு ஆணையும் பிடுங்கலைன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் நிச்சயமாக அதிமுக தான் இந்த முறை ஜெயிக்கும். 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டி, அதிமுக வெற்றி பெறும். சார், ஏற்கனவே நீங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இட்லி, டீ, காஃபி, பிரியாணி இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. வின் பண்ணிட்டா என்ன மாதிரியான உங்களோட நடவடிக்கை அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கும்? பல்வேறு திட்டங்களை நாங்கள் ஐயா சொல்லியிருக்க திட்டங்களை தாண்டி இந்த தொகுதிக்கு தனிப்பட்ட நான் ஒரு மருத்துவர் என்னால் செய்ய முடியும் இல்லையா, இலவசமாக ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம இது பண்ணி தொகுதி முழுவதும் மக்களுக்கான பயன்பாட்டுக்கு டெடிகேட் பண்ண முடியும். இன்னும் இளைஞருக்கான பல்வேறு திட்டங்களை வச்சுருக்கிறேன். அதை இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்தரப்பு ரொம்ப சுதாரிச்சிருவாங்க. அதனால் என்னுடைய அந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு தெரியும், மக்கள் நம்புவாங்க. நான் வந்து சூரிய அறக்கட்டளை ஒரு இது வச்சு நிறுவனம் வைத்து தொண்டு நிறுவனத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்வதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் நிச்சயமாக மக்கள் இந்த முறை வந்து, அது நான் கடந்த முறை வேறு வெற்றி வாய்ப்பு இழந்தவனாகவும் இருக்கிறேன். அதனால் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இவர் இந்த இப்போ இருக்க திமுக சட்டமன்றம் இருந்தார், அவருக்கு ஓட்டு போட்டோமே, அவர் என்னைக்காச்சும் கண்ணில் பார்த்தோமா? ஒரு முறை கூட கண்ணில் படலையே. அவர் செல்லூர் கண்மாய் உடந்து உள்ள தண்ணி அவ்வளோ வரும்பொழுது கூட அவர் தண்ணி கால் படாமல் காருக்குள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு டாக்டர் பரவாயில்லையே, மக்களோட மக்களாக கடந்த 20-25 வருஷமாக தொடர்ந்து நிற்கிறார். வெற்றி தோல்வியை தாண்டி சேவையில் இருக்கிறார். அதனால் இந்த முறை வந்து சேவையும் இந்த முறை வெற்றி பெறும். நன்றி. தேங்க்யூ. வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். வருங்கால முதலமைச்சர் அண்ணன்